ஸோ அனைவருக்கும் வணக்கம். வந்து சிட்டியால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டிங் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அது என்னத்துக்கான அந்த ஃபண்டிங்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதாவது கம்யூனிட்டி ஃபண்டிங்னு சொல்லி கம்யூனிட்டி ஃபண்டிங்ன்றது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யாராவது ஸ்மால் கம்யூனிட்டிஸ் ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் நீங்கள் ஏதாவது க்ரியேட் பண்ணியிருக்கிறீங்க அல்லது ஒரு சோஷியல் சர்வீஸ் ரிலேட்டடான ஏதாவது ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் ஆர்கனைசேஷன் ஒன்று உருவாக்கியிருக்கீங்க, அதை 3 இயர்ஸ் ரன் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த கம்யூனிட்டி ஃபண்டிங்குக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த கம்யூனிட்டி ஃபண்டிங் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சிட்டிலேயும் இருக்குது. அது வேறு டிஃப்ரெண்ட் நேமில் இருக்கும். ஆனால் எல்லா சிட்டிலேயும் இருக்குது. நான் ஒரு சிட்டியை குறிப்பிட்டு சொல்லலை. என்னென்னா ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒவ்வொரு விதமான பேரில் இருக்கும். ஸோ டொரண்டோ சிட்டிக்கு வந்து கம்யூனிட்டி ஃபண்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு சிட்டிக்கும் இருக்குது. நீங்கள் கம்யூனிட்டி ஃபண்டிங்ன்னு சொல்லி போய் பாருங்கள். இந்த ஃபண்டிங்கில் வந்து $2000 மேக்ஸிமம் ஒவ்வொரு நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அதில் தேவையை பொறுத்தது, அந்த கம்யூனிட்டி ஃபண்டிங்குக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க, எவ்வளவு நீட் இருக்குது, என்ன விதமான சர்வீஸ்ன்னு சொல்லி அதை பொறுத்து தான் இருக்கும். இந்த கம்யூனிட்டி ஃபண்டிங்கில் வந்து நீங்கள் பலவிதமான ஆக்டிவிட்டீஸுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் இதில் இருக்கிற குறைஞ்ச எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒரு கம்யூனிட்டி ஒரு சர்வீஸ், அதாவது ஒரு பார்க்கில் வந்து அந்த கம்யூனிட்டிக்கு அந்த சிட்டியில் இருக்கிற பீப்புளுக்கு நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்கிறீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரோக்ராமுக்கு அவங்க வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபண்டிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஃபண்டிங் எடுத்து பிஸ்னஸ் ரிலேட்டடான அல்லது அதாவது கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டடானது அல்லது பார்த்திங்கன்னு சொன்னால் பொலிட்டிக்கல் சம்மந்தமானது, ரிலீஜியஸ் சம்மந்தமானது, ரேசிசம் சம்மந்தமான இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் அந்த ஈவெண்ட்டில் செய்ய இயலாது. அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா நீங்கள் கம்யூனிட்டி என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கேதரிங் மாதிரி அல்லது அதாவது ஒன்று கூடல் மாதிரி இப்படியான ஒரு விஷயங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் இந்த ஃபண்டிங்கை வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சர்டன் அமௌண்ட், அதாவது 1 மில்லியனோ 500,000 அப்படித்தான் அவங்களோட அலோகேஷன் வச்சுருக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. ஸோ நீங்கள் வந்து எல்லா கம்யூனிட்டி ஆக்களும் அதில் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஆகவே இதை வந்து ஏர்லியாக சப்மிட் பண்ணி எடுக்க வேணும். சில நேரம் பிகினிங் ஆஃப் த இயர்லேயே நீங்கள் இந்த ஃபண்டிங்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேணும்னு நினைக்கிறேன். டெட்லைன் இருக்காது, இருந்தாலும் நேரத்தோடு அப்ளை பண்ணினா தான் அந்த வருஷத்துக்குரிய ப்ரோக்ராம்கள், நீங்கள் சம்மர் ப்ரோக்ராம் அல்லது ஏதாவது இன்டோர் ப்ரோக்ராம் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த ஃபண்டிங் எடுக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இப்போ நீங்கள் ஒரு சிட்டியில் இருக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜெக்ஸில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்கன்னா, ஏஜெக்ஸில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஃபண்டிங் அந்த கம்யூனிட்டியை அட்லீஸ்ட் நீங்கள் 75% வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, அதாவது அந்த சிட்டியை சேர்ந்தவங்களாக இருக்க வேணும். மிச்சம் 25% வந்து நீங்கள் வேறு சிட்டியிலேருந்தும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பார்க்கில் நீங்கள் செய்கிற பாவைக்கு பாடி அல்லது எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த பிஸ்னஸ் நம்ம சொன்ன மாதிரி அதுகளை என்கரேஜ் பண்ணுறோம், அதை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இல்லாமல் சும்மா காமனான நீங்கள் ஒரு கேதரிங் மாதிரி செய்யலாம். அல்லது நீங்கள் அவங்களுடைய ஒவ்வொரு சிட்டிலையும் வந்து ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. அந்த கைட்லைன்ஸை போயிட்டு நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், அவங்க என்ன அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த கைட்லைன்ஸின் அடிப்படையில் நீங்கள் உங்களோட ப்ரொப்போசலை வந்து சப்மிட் பண்ணினீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு சிட்டிக்கும் டிஃப்ரெண்ட்டான கைட்லைன்ஸ் இருக்கிற வழிவா நீங்கள் உங்களோட சிட்டி, நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கிறீங்களோ அந்த சிட்டி வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி பாருங்கள் கம்யூனிட்டி ஃபண்டிங்னு சொல்லி. ஸோ இதே நேரத்தில் வந்து 3 இயர்ஸ், நான் முதல் சொன்ன மாதிரி 3 இயர்ஸ் வந்து கட்டாயம் இருக்கணுமாண்டால் சில சிட்டியில் வந்து கட்டாயம் அதை ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக வச்சுருக்கிறாங்க, பேசிக் குவாலிஃபிகேஷனாக. ஆனால் சில நேரம் வேறு பல சிட்டிகளில் வேறு விதமான குவாலிஃபிகேஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்
ஆர்கனைசேஷன் இல்லாமல் இருக்கலாம். ஆகவே நீங்கள் சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுறீங்களா அல்லது சில கம்யூனிட்டி சர்வீஸ் செய்கிறீங்கன்னு சொன்னால், அல்லது நீங்கள் உங்களோட டவுனில் உங்களோட சிட்டியில் நீங்கள் ஒரு கேதரிங் ஒன்று செய்ய வேணும் அல்லது பாவைக்கு பார்ட்டி செய்ய வேணுமோ எனிதிங் எனி ரிலவெண்டான எனி ப்ரோக்ராம் உங்களோட கம்யூனிட்டியில் செய்ய வேணும்னு சொன்னால் நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அதே நேரத்தில் பல கம்யூனிட்டிஸ் வந்து இருக்குது. லைக் ஒவ்வொரு பிரதேசத்தை அடிப்படையாக கொண்ட கம்யூனிட்டிஸும் இருக்குது. நீங்களும் போயிட்டு இந்த சிட்டி வெப்சைட்டில் போயிட்டு ரிசர்ச் பண்ணி பாருங்கள், ஏதாவது உங்களுக்கு ஃபண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குதான்னு சொல்லி அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த சம்மரில் வந்து செய்கிறதுக்கு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் இந்த ஃபண்டிங் ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ் வச்சுருக்கிறவங்க, கம்யூனிட்டி சர்வீஸ் செய்கிறவங்க, சின்ன ஸ்மால் ஆர்கனைசேஷன் வச்சுருக்கிற நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு வருஷமும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி இதை நீங்கள் எடுத்து நீங்கள் இந்த ப்ரோக்ராம்ஸுகளை ரன் பண்ணலாம். ஆகவே காய்ஸ், ஸோ இதுதான் இன்றைக்கு நான் உங்களோட பேச வந்தது. ஸோ இன்றைய நாள் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.